Welcome to Bhavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு போலி. இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். போலி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் அதல லிஸ்ட் பண்ணிருக்கேன். பாருங்க. இப்போ போலி பண்றதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கப் போல மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் போல உப்பு சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையில. நீங்க போலி பண்றதுக்கு ஒரு 2 hours 2 to 3 hours முன்னாடியே நீங்க மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிட்டீங்க அப்படினா போலி பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்ட்டா வரும். மாவு சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். அதனால நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இத கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா போலி நல்லா சாஃப்ட்டா வாசனையா வரும். இப்போ பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா ஸ்மூத்தா வந்திருக்கு. இப்போ இத ஒரு மூடி போட்டு 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். வேணும்னாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இப்போ இத மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 hours இது நல்லா ஊறி இருக்கட்டும். நம்ம அதுக்கு அப்புறம் பாப்போம். போலிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பூர்ணம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பருப்பு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். பூர்ணம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் போல கடலை பருப்பு, 1/4 கப் போல துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க மொத்தமாவே கடலை பருப்பு மட்டுமே 1 கப் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் 2 பருப்பு சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பருப்பு லைட்டா வாசம் வர அளவுக்கு இத நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்ல, கொஞ்சம் லைட்டா வாசனை வந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டா பருப்பு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதும் இந்த பருப்பை ஒரு சின்ன கிண்ணத்துல மாத்திடலாம். இப்போ இதுல நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். ரொம்ப தண்ணி விடணும்னு இல்ல. நமக்கு பருப்பு வெந்து வந்ததும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் கட்டியா இருக்கணும். அதனால நிறைய தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் லைட்டா பருப்பு முங்கி போற அளவுக்கு தண்ணி விட்டுட்டா போதும். இப்போ குக்கர்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். பருப்பை ரொம்ப மைய வேக வைக்காம கொஞ்சம் அங்கங்க ஃபுல்லா முழுசா இருந்தாதான் நமக்கு போலி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால பருப்பு குக்கர்ல ஒரு விசில் வரைக்கும் வெச்சா போதும். இப்போ இது ஒரு விசில் வரட்டும். இப்போ பாருங்க நான் பருப்பை குக்கர்ல இருந்து எடுத்துர்க்கேன். பருப்பு பாருங்க அங்கங்க நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் சில பருப்பெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் முழுசா இருக்கட்டும். அப்பதான் நமக்கு போலில கடிச்சு சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட் கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பருப்பு சுத்தமா மசியல, நீங்க ஒரு விசில் விட்டுமே ரொம்ப மசியல அப்படின்னா நீங்க இதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸில போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும். அப்படி இல்லனா ஒரு மேஷர் வச்சு நீங்க நல்லா மேஷ் பண்ணீங்கனா கூட பருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கும். சரி இப்போ வாங்க நம்ம போலிக்கு வெல்லம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பூரணத்துக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்துக்கேன். 1 கப் நம்ம பருப்பு எடுத்துட்டோம் அதே அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துர்க்கேன். இப்போ இதுல ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இத நம்ம கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதே பாத்திரத்தை நம்ம சேர்த்துருவோம். வெல்லத்தை நான் வடிகட்டிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லப்பாகை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா விடாமல் கிளறிட்டே இருங்க. பாகு வந்து நல்லா பூர்ண மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா திக்காகணும். இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு கொஞ்சம் பாகு கட்டியாக ஆரம்பிக்குது. இது வந்து நல்லா திக்காகணும். நமக்கு நல்லா பால் பிடிக்கிற மாதிரி வந்தால் தான் போலிக்குள்ளே ஸ்டஃபிங் நல்லா வரும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாகு கொதிச்சுட்டு இருக்கும்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் அங்கங்கே நல்லா பருப்பு நல்லா ஷேப்பாகவும் இருக்குது. அதே நேரம் நல்லா மசிஞ்சும் நம்ம பாகோட நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கு. அவ்வளோதான், பாகு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் சூடாற வச்சுலாம். சூடாறினதும் இது இன்னுமே நல்லா இறுகி வரும் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாறி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பூர்ணம் வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. நம்ம இப்படி கையால் எடுத்தோம்னா நம்மளால் நல்லா பால் பண்ண வருது. இப்போ நம்ம போலி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இழுத்து வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிடலாம். எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ போலி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே இலை கிடைக்காததுனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்மளுடைய மாவை கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பிரிச்சுக்கோங்க. இதை நல்லா பால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பாலாக பண்ணிவிடுங்க. பண்ணி இந்த எண்ணெய் மேலே வச்சு நல்லா சென்டரில் கையால் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக்கிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெருசானதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூர்ணத்துலேருந்து ஒரு பிஞ்ச் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சு இந்த போலியை மூடிடலாம். அழுத்தினதும் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இதை நம்ம கையாலே நல்லா மெல்லிசாக தட்டிடலாம். இந்த மாதிரி கையால் நல்லா தட்டிக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்துக்கிற மஞ்சள் பொடியெல்லாம் எவ்வளோ அழகாக மாவில் இறங்கி நல்லா எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மஞ்சள் பொடி வேண்டாம், அதோட வாசனை தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போலியை தட்டியாச்சு. இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு நம்ம நல்லா சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா ரவுண்டாக அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா
அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா வெறும் மைதா மாவு மட்டும் இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நம்ம பாகு போயிருக்கான்றதை நல்லா கார்னர்லேயும் நல்லா அழுத்தி விட்டு பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல் இல்லைன்னா ஒரு சின்ன பேனில் கூட போடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு சூடானதும் நம்மளுடைய போலியை இந்த மாதிரி கையில் எடுத்து இதில் போட்டுடலாம். மேலே கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணான்னா எண்ணெயே கூட போட்டுக்கலாம். நெய் தேய்ச்சிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வரணும். நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய சுவையான பருப்பு போலி நல்லா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நம்மளுடைய சுவையான பருப்பு போலி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவேஸ் குசைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.